வணக்கம் நண்பர்களே, சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயங்கள்ல நாம என்ன பார்த்தோம்னா, மன்னர் மகேந்திரவர்மர் தன்னுடைய மகன் மாமல்லர் நரசிம்மவர்மர் கிட்ட ஒரு வாக்குறுதி ஒன்று கேட்குறாரு. அது என்னன்னா, நான் போருக்கு போக போறேன், அந்த போருக்கு நான் தனியாக தான் போக போறேன், உன்னை நான் கூட்டிட்டு போக போறதில்ல, நான் வர வரைக்கும் நீ இந்த காஞ்சிபுரம் கோட்டைக்குள்ளேயே இருக்கணும், கோட்டையை விட்டு கூட வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை போர்ல ஏதோ தப்பா நடந்துருச்சு, நான் உயிரிழந்துட்டேன் அப்படின்னா என்னை கொண்டவங்களை பழி வாங்கிறதுக்காகவும் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காகவும் நீ ஒருத்தன் உயிரோடு இருக்கணும், அதனால எனக்கு இந்த வாக்குறுதியை கொடு அப்படின்னு கேட்குறாரு. மாமல்லர் விருப்பமே இல்லைனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த பல்லவ சாம்ராஜ்யம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கதையையும் கடந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ தொடர்ந்து இந்த கதை என்னென்ன சொல்ல போகுது, இன்றைய அத்தியாயங்கள் நமக்கு என்னென்ன சொல்ல போகுது பார்ப்போம். நாம் இப்போ இருக்கிறது சிவகாமியின் சபதம் முதல் பாகத்தின் 26ஆம் அத்தியாயம், கோயில்கள். இப்போ கடல்மலை தீவு இருக்கு இல்லையா, அதோட தென்பகுதியில் நல்லா பறந்து விரிஞ்ச வெட்டவெளி பிரதேசம் ஒன்று இருக்குது. அதில் வரிசையாக 5 சின்ன சின்ன குன்றுகள் இருக்குது. அதில் 3 குன்றுகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு குன்றையும் குறைஞ்சி கோயிலாக்குற வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியுது. ஒரு கோயிலுக்கு முன்னாடி மண்டபத்தோட தூண் வைக்கிற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கோயிலில் மேல் விமானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது கோயில் இப்போ தான் குறைஞ்சி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் அது கோயில் ஆகணும். இப்படி சிற்பிகளும் பணியாட்களும் இங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்க தங்கணும் இல்லையா, அவங்க தங்கறதுக்கான இடமும் பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா. அந்த கூடாரங்களும் சிறு சிறு கொட்டகைகளும் அந்த வள்ளிய நெடுகளையும் இருக்குது. இப்போது ஆயனாரோட காட்டு வீட்டில் பார்த்தோம் இல்லையா, அங்கேயும் சிற்ப வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த வேலைகள் நடக்கும்போது சுற்றி வர மரம்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த சிற்ப வேலைகள் நடக்கிற இடத்துல அப்படி மரம்லாம் எதுவும் இல்லை, பெருசாக செடி கொடிகள் எதுவும் இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா வடக்கு பக்கம் மணல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கடல் அலைகள் தெரியுது, வெள்ள நுரையோட அப்பப்போ கரைக்கு வந்துட்டு போகிற காட்சிகள் கண்ணுக்கு படுது. தெற்கு பக்கத்துலேயும் மேற்கு பக்கத்துலேயும் சின்ன சின்ன பாறைகள் நிறைய இருக்குது, குட்டி குட்டி புதர்களும் இருக்குது. வடக்கு பக்கம் வடமேற்கு பக்கத்தில் என்ன தெரியுதுன்னு பார்த்தா மாட மாளிகைகள், கோபுரங்கள், ஆட்கள் தங்கிறதுக்கான வீடுகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் தென்னை மரங்கள்லாம் நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி காட்சிகள் தெரியுது. அதை தாண்டி நூற்றுக்கணக்கான கப்பல் பாய்மரம் விரிக்கப்பட்டு வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கு கடலில். ஒவ்வொன்றிலையும் ஒரு கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கு, அதை ரிஷப கொடியாக இருக்குது. இப்போது சிற்ப வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நட்ட நடுவில் ஒரு கல் யானை ஒன்று இருக்குது. அந்த கல் யானை தாண்டி கொஞ்சம் பின்னாடி பார்த்தோன்னா அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்தோட பட்டத்து யானை இருக்குது. அந்த யானை மேலே ஏறி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா மன்னரும் மாமல்லரும் தான் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த உயிர் இருக்கிற யானையிலேருந்து இறங்கி உயிர் இல்லாத கல் யானைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ மன்னரும் மாமல்லரும் எங்கே நின்றுட்டு இருக்காங்களோ அதே இடத்துல 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேர் நின்றுட்டு இருந்தப்போ தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம் இல்லையா, யானை, குதிரை, அந்த மாதிரிலாம் இருக்குது, கற்கோயில்கள் இருக்குது. ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை, எல்லாமே பாறையாகவும் குன்றுகளாகவும் இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு மாமல்லர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன பையன் இல்லையா, அவர் அப்பாப்பா அந்த பாறையோட நிழலை பாருங்களேன், அது யானை மாதிரியே இல்லை அப்படின்றாரு. மகன் சுட்டி காட்டினதை மன்னரும் பார்க்குறாரு. அவருக்கு ஆச்சரியமாயிடுது, ஏன்னா அந்த நிழல் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் மெய் மறந்து அதே பார்த்துட்டு நின்றுடுறாரு. நின்னவர் மறுபடியும் மகன்கிட்ட திரும்பி, மகனே, நீ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்க தெரியுமா, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சின்ன பையன் சொன்னால எத்தனை வயசு இருக்குன்னா, ஒரு 12 வயசு இருக்கும். ஒரு சின்ன வயசு பையன் அப்பாவோட தன்னை புகழ்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவான், நிறைய சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான்ல. அதனால அவன் இன்னொரு குன்று கல்லை காட்டி, அப்பா இங்கே பாருங்களேன் அந்த குன்று, அது கோவில் மாதிரி இருக்குல்ல அப்படின்றாரு. அது பார்க்கறதுக்கு கோவில் மாதிரி இருக்குது. உடனே மன்னரும், ஆமாம் நரசிம்மா, அந்த நல் கோயில் மாதிரி தான் இருக்குது, அதனால என்ன, அது கோயிலாகவே ஆக்கிடுவோம், இந்த 5 குன்றையும் 5 கோயில் ஆக்கிடலாம். இந்த சின்ன சின்ன பாறைலாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் யானை, புலி, சிங்கம், நந்தின்னு ஒவ்வொன்றா நம்ம மாற்றிடுவோம். 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த துறைமுகத்துக்கு யார் வந்தாலும் இதை பார்த்து அதிசயத்தில் அசந்து போயிடணும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதோடு நிற்கலை, சீக்கிரமே அந்த இடத்துக்கு நிறைய சிற்பிகளை வரவழைக்கிறாரு. அவங்களாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த குன்றுகள்லேயும் பாறைகள்லையும் வேலை பார்க்குறாங்க. அமைதியாக இருந்த கடல் பிரதேசம் இப்போ இவங்களாம் வேலை பண்ணுறதுனால சத்தம்
சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தனால அங்கே நிறைய புதர்கள் இருக்குல்ல, அதுலேருந்து முயல்கள்லாம் வெளியில் ஓடி வருது. வந்து இந்த சத்தத்தையும் ஆட்களையும் பார்த்துட்டு காது ரெண்டையும் தூக்கிக்கிட்டு மறுபடியும் பயந்து புதருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்குதான். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த சிற்ப வேலைகள் இன்ன வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மன்னரும் மாமல்லரும் அன்னைக்கு எந்த இடத்துல நின்னாங்களோ அதே இடத்துல தான் இப்போ நிற்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பாறையாக இருந்த இந்த கல் எல்லாமே இன்னைக்கு யானையாகவும் சிங்கமாகவும் காளைகளாகவும் மாறி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் நின்று தான் இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த யானைக்கு பக்கத்தில். மன்னர் இப்போ என்ன சொல்கிறார் நரசிம்மரை பார்த்து, நரசிம்மா, இந்த யுத்தம் வந்ததில் எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன் கவலைலாம், எங்கே இது சிற்ப வேலைகள்லாம் பாதியில் தடைப்பட்டு போயிடுமா அப்படிங்கிறது தான். நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியாமல் போயிடுமோன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. வடக்கு பக்கம் கன்னியாகுமரியில் ஹர்ஷவர்தனர் வருஷா வருஷம் ஒரு உற்சவம் நடத்துவார், அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கே அப்படின்றாரு. அதுக்கு நரசிம்மர், ஆமாப்பா எனக்கு தெரியும், சிவனுக்கு திருமாலுக்கு புத்தருக்குலாம் கோயில் வச்சு வருஷா வருஷம் அவர் இது நடத்துகிறாரு, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் அதில் கலந்துக்கிறாங்க, அந்த உற்சவத்தில் கலந்துக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவர் சொன்னோன்னே, இங்கே பாருப்பா, ஹர்ஷவர்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தோட எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுறாரு. அவரோட செல்வத்தோட நம்ம செல்வத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவரோட புகழ் வானம் அளவுக்கு உயர்ந்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறத மட்டும் நான் சரியாக பண்ணி முடிச்சிட்டேன்னா, நிறைவேற்றிட்டேன்னா, இனி வரப்போகிற காலத்தில் ஹர்ஷவர்தனரை விட நம்ம பல்லவ குலம் மிகப்பெரிய பெருமை அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹர்ஷவர்தனர் கட்டிட்டு இருக்க எல்லா கோயில்களுமே செங்கலாலையும் மரத்தாலையும் ஆனது. சொல்லப்போனால் அது 100 வருஷம் கூட தாங்காது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம கட்டுறோமே இந்த கற்கோவில்கள், இதற்கு அழிவே கிடையாது அப்படின்னு மன்னர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாமாப்பா கோயில் கட்டுறோம், 5 கோயில் நீங்கள் சொன்னீங்க, இந்த 5 கோயிலில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, சிவபெருமான், பார்வதி, சண்டிகேஸ்வரர், இந்த மாதிரியான தெய்வங்கள் தானே இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மன்னர், இல்லை, ஹர்ஷவர்தனர் பண்ணதை விட பெரிய விஷயம் ஒன்று நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் 4 பெரிய சமயம் இன்றைக்கி இருக்குது. அந்த 4 சமயத்துக்கும் 4 கோயிலை நான் அர்ப்பணம் பண்ண போகிறேன். ஒரு கோயிலில் சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்க, இன்னொரு கோயிலில் திருமாலும் திருமகளும் இருப்பாங்க, 3வது கோயிலில் புத்தருக்கு நான் கொடுத்துட போகிறேன், 4வது கோயில் சமண சமயத்துக்காக ஒதுக்கி வச்சுருக்கேன், வர்த்தமானருடைய கோயிலாக அது இருக்கும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே இதெல்லாம் மாமல்லர் ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காரு. மன்னர் தொடர்ந்து பேசுகிறாரு, உண்மையிலேயே நான் சமண சமயத்திலேருந்து சைவ மதத்துக்கு வந்ததுக்கு காரணமே எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான்ப்பா. சைவ மதம் எல்லா மதத்துக்கும் மதிப்பு கொடுக்குது, எல்லா மதத்தையும் அரவணைச்சிக்குது. ஆனால் சமண சமயம் அப்படி பண்ணுறது கிடையாது, அவங்க வேறு எந்த மதத்தையும் அனுமதிக்கிறது கிடையாது. அதனால தான் நான் சமண சமயத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறிட்டேன். அப்படி மாறி இங்கே இருக்கிற 4 சமயங்களுக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டது உண்மை. இதை வெளியில் சொல்லணும்னா நான் மதம் மாறினதுனால புத்தர்களும் சமணர்களும் என் மேலே கோபமாக இருக்காங்கல்ல, அது குறையட்டும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த சமண முனிவர்கள் அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. சமண முனிவர்களுக்கு எடுத்தாங்களா, என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி மாமல்லர் அது கேள்வி கேட்குறாரு. அதுக்கு மன்னர், ஆமாப்பா, அவங்களால வந்தது தானே இந்த யுத்தம். நான் மதம் மாறின உடனே இங்கே இருந்த சமணர்கள் எல்லாம் கோபமாக கிளம்பி 4 பக்கம் போனாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, சும்மா இல்லாமல் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரையும், நீண்ட கால நண்பர்கள் எல்லாரையும் கூட நமக்கு எதிரிகள் ஆக்கிட்டாங்க. இந்த கங்கபாடி துர்விநீதன் இருக்கானே, அவனோட அப்பாவுக்கு முடி சூட்டினது யார் தெரியுமா, உன் தாத்தா சிம்ம விஷ்ணு மகாராஜா தான். இப்போது அந்த துர்விநீதன் நம்ம பரம்பரை விரோதி சாளுக்கிய மன்னனோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட போர் தொடுக்க தயாராக இருக்கேன். உனக்கு தெரியுமா, இப்போ புலிகேசியோட படையில் சமண சமயத்தோட மகாகவியும் துர்விநீதனோட குருவும் இருக்காங்க. அந்த படையில் அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உலகத்தை வெறுத்த முனிவர்கள். கொல்லக்கூடாது, கொல்லாமை பாவம் அப்படின்னு இருக்கிற இந்த சமணர்கள் போர்க்களத்துக்கு வராங்கன்னா சண்டை போடுறதுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ எவ்வளோ வெறுப்பு கோபம் எல்லாம் இருக்கணும், யோசிச்சு பாரு அப்படின்ன உடனே, இளவரசர் இள ரத்தம் இல்லையா, உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா அவங்களெலாம் பற்றி நமக்கு என்ன கவலை, சமண முனிவர்கள் புத்த துறவிகள் எல்லாம் நம்மளுக்கு விரோதி ஆகட்டும், சிவனும் திருமாலும் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னப்பா கவலை, வெற்றி நமக்கு தான் அப்படின்ன உடனே மன்னர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கவலை வெற்றி தோல்வியை பற்றி இல்லை, நான் எடுத்த காரியத்தை சரியாக பண்ணாமல் போயிடுவணும் அப்படின்னு தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் குரல்லையே அந்த வருத்தம் தெரியுது. இப்போ மாமல்லர் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. சரிப்பா, 4 கோயிலில் 4 தெய்வம் தான் இருக்க போகுதுன்னு சொன்னீங்கல்ல, 5வது
அஞ்சாவது கோயிலில் எந்த தெய்வத்தை வைக்க போறீங்கன்னா அதை பற்றி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா இப்போ புதுசாக வெளிநாட்டில் ஒரு மதம் ஒன்று பரவி இருக்கான், அந்த மதத்தை உருவாக்குனவரோட பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அந்த புது மதத்தை பற்றின விவரம் எனக்கு இன்னும் சரியாக தெரியல, விசாரிக்க சொல்லியிருக்கேன். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த புது மதத்தோட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட சிலையை அந்த 5வது கோயிலில் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கே எல்லாம் பகல் கனவா போயிடும் போல இருக்கே அப்படிங்கிறாரு. அது ஏன்பா பகல் கனவா போகணும், யுத்தம் வர்றதுனால இந்த சிற்ப பணி எப்படி தடைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தடைப்படாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா, அதான் என் ஆசையும் கூட. யுத்தம் முடியறதுக்குள்ளே இந்த 5 கோயிலோட வேலையும் முடிச்சிடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இப்போ ஆயனாரை இங்கே வர சொல்லியிருக்கேன். அவர் பாட்டுக்கு நடுக்காட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இங்கே வேலை எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, ரொம்ப மெதுவாக தான் நடக்குது. அவரை இங்கேயே தங்கி இந்த வேலையெல்லாம் சரியாக முடிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆயனார் வராருங்கிறது தெரியுது. உடனே மன்னரும் அங்கே பாரு அவரே வந்துட்டாரு அப்படிங்கிறாரு. உடனே மாமல்லருக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஆயனார் வந்தால் அவரோட மகளோட தானே வருவார், சிவகாமியோட. அதனால திரும்பி ஆசையாக பார்க்குறாரு. அங்கே ஒரு பல்லக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பல்லக்கோட ஒரு பக்கத்தில் ஆயனார் தலையை வெளியே விட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பகல் நேரத்தில் ஒரு நிலவு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவகாமியும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி. நாம அடுத்ததா பார்க்க போறது சிவகாமியின் சபதம் முதல் பாகத்தின் 27ஆம் அத்தியாயம், ஒரு குதிரை. இப்போ மன்னரும் அவரோட மகன் மாமல்லரும் தூரத்துல நிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சிவிகை தூக்கிகள், அதாவது பல்லக்கு தூக்கிகள் என்ன பண்றாங்க, அதை கொஞ்சம் முன்னாடியே இறக்கி வச்சிடுறாங்க. இப்போ மன்னர் பக்கத்துல வரைக்கும் வந்து இறக்கி வச்சா மரியாதையா இருக்காதுல்ல, அதனால தூரத்திலேயே இறக்கிடுறாங்க. சிவகாமியும் ஆயனாரும் என்ன பண்றாங்க, பயபக்தியோட பல்லக்குல இருந்து இறங்கி நடந்து வராங்க மன்னரை நோக்கி. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே மன்னர், வாங்க ஆயனாரே, சிவகாமியும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா, உங்க பயணம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. ஐயோ மன்னா, உங்களோட ஆட்சியில பயணம் சுகமா இல்லாம எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆயனார் மன்னருக்கு வணக்கம் சொல்றாரு. அவருக்கு பக்கத்துலேயே சிவகாமி இருக்கால, அவளும் பயபக்தியோட மன்னருக்கு வணக்கம் சொல்றான். சிவகாமிக்கு உண்மையிலேயே மன்னர் மேல ரொம்ப மரியாதை பக்தி எல்லாமே இருக்குனாலும் அதை மீறி ஒரு பயமும் அவர் மேல இருக்கு. அது ஏன் அந்த பயம், அது என்ன மாதிரியான பயம்லாம் அவளுக்கு தெரியாது, ஆனா பயம் இருக்கு. இப்போ சிவகாமி வணக்கம் சொன்ன உடனே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு மன்னர். நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும், உன்ட்டு இருக்க இந்த நாட்டிய கலை இன்னும் ஒன்று சிறப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயனாரை பார்த்து, ஆயனாரே உங்களோட பயணம் இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த பயணம் இனிமேலும் சிறப்பாக தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. யுத்தம் வரப்போகுது, அதனால சாலைகளில் அடிக்கடி படைகளோட நடமாட்டம் இருக்கும், அதனால பிரச்சனைகள் வரலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே தங்கிடுங்க, அதான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னோன்னா ஆயனாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவருக்கு காட்டுக்கு நடுவில் இருக்க அவரோட வீடு எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, சிற்ப வேலைகளை முடிக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தானே அவர் அங்கே இருக்காரு. அங்கே பாதியில் பண்ணிவிட்ட நிறைய வேலைகள் அப்படியே கிடைக்கு இல்லையா, முடிக்கப்படாத சிலைகள் நிறைய இருக்குல்ல, அதனால அவர் பதறி அடிச்சு மன்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. உடனே மன்னருக்கு புரிஞ்சிடுது. அவர் கோவமா, இங்கே பாருங்க ஆயனாரு, மறுத்து பேச வேணாம், நீங்களும் உங்கள் பொண்ணும் நாளையிலேருந்து இங்கே தான் இருக்கணும், இது என்னோட கட்டளை அப்படின்றாரு. கொஞ்சம் கடுமையாக சொல்கிறாரு. இதை சொன்னவொன்னே ஆயனார் பதறிடுறாரு. பயந்து போய், மன்னா நீங்கள் கட்டளைன்னு சொன்னவொன்னே நான் அதை மீறுவேனா, அப்படியே பண்ணிடலாம் மன்னா அப்படின்ன உடனே மன்னர், சரி இந்த கோயிலோட வேலைகளை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க, கோயில் வேலைகள் முடிகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வேலையும் பார்க்க வேணாம், இந்த வேலைகளை முடிக்கிறதுக்காக நீங்கள் எப்போ எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுக்க சொல்லி நான் தனாதிகாரி கிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஆட்களும் வசதிகளும் உடனே ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது பிரச்சனைகள் வரா மாதிரி தெரிஞ்சா, அந்த சிற்ப வேலைக்கு தடை வரா மாதிரி தெரிஞ்சா நீங்கள் உடனே என் மகன் மாமல்லனுக்கு செய்தி சொல்லி அனுப்பணும் அப்படின்னு மன்னர் சொன்னோடனே மன்னர் பக்கத்தில் நிற்கிற மாமல்லரை ஆயனார் ஏறிட்டு பார்க்குறாரு. மன்னர் தொடர்ந்து பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் மாமல்லன்கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு நான் பல்லவ படையோட போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிறேன். நான் திரும்பி வர வரைக்கும் பல்லவ ஆட்சியை இந்த மக்களை மாமல்லன் தான் பார்த்துக்க போகிறான். நாளையிலேருந்து மாமன்னன் தான் உங்களுக்கு மன்னன் அப்படின்னு மகேந்திரவர்மர் மன்னர் சொல்கிறாரு. எப்பயுமே ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் பேசுகிற மன்னர் இன்னைக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாரு, கோபமாக பேசுகிறாரு, மன்னருக்கான தோணியில் பேசுகிறாரு அப்படின்னு பயந்து போய் நின்றுட்டு இருந்த சிவகாமிக்கு மன்னர் கடைசியாக சொன்ன இந்த சொற்களை கேட்டவுடனே சொல்ல முடியாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாயிடுது. அவன் மனசுக்குள்ளே என்னென்னமோ எண்ணங்கள், அந்த மகிழ்ச்சிக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா, அதில் முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தா
மாமல்லர் இப்போ போர்க்களத்துக்கு போகலை அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாது, மன்னரும் இங்கே இருக்க போகிறதில்ல. மாமல்லர் தான் மன்னருக்கான அதிகாரத்தோடு இருக்க போகிறாரு. அப்போ அவர் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயங்களை பண்ணலாம். அதனால் நம்மளும் அவரும் சந்தித்து பேசுறதுக்கு எந்த தடையும் இருக்காது. எப்போல்லாம் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணின உடனே கொலைக்கரையில் இவங்க 2 பேர் பார்த்துக்கிற மாதிரியும் மகிழ்ச்சியாக பேசிக்கிற மாதிரியும்லாம் கற்பனை அவளுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்குது. இந்த காதலிக்கிறவங்க காதலை பற்றியோ காதலனை பற்றியோ இல்லை அவங்களுக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை நடக்க போகிற விஷயத்தை பற்றியோ யோசிச்சா அவங்கள அறியாமல் அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சியும் ஒரு புன்னகையும் வரும்ல. அப்படி ஒரு புன்னகை இப்போ சிவகாமியோட முகத்தில் வருது. அதே புன்னகை மாறாமல் ஆசையோட மாமல்லர் திரும்பி பார்க்குறா. ஆனால் மாமல்லர் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. அவர் முகத்தில் புன்னகையும் இல்லை. ஆனால் சிடு சிடுன்னு இருக்காரு, கோவமாக இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார், இவளையே பார்த்துக்கிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்குவாங்க, அப்படி தானே நடக்கும். ஆனால் இப்போ என்ன அதிசயமாக அவர் இவ பக்கமே திரும்பலை. உடனே இவளுக்கு என்ன தோணுது, ஐயோ நம்ம வந்ததே அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது. இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னும் 2-3 தடவையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்குறா. ஆனால் அவர் இவ பக்கமே திரும்பலை. அவர் இந்த மாதிரி பண்ணதே இல்லைல்ல. நேற்று தானே தாமரை குளத்தில் ஆசையாக இவ கூட பேசியிருக்காரு. மன்னரும் அப்பாவும் இவளோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கண்ணாலையும் பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ ஏன் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவளுக்கு ரொம்ப கோவம், ஒரு குழப்பம் வருது, ஒரு ஏமாற்றம் வருது. காதலில் ஏமாற்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அழுக வரும்ல, கண்ணெல்லாம் கலங்குது. எங்கே அழுகிறத யாராவது பார்த்துருவாங்களே அப்படின்னா ஒரு பாறையோரமாக ஒதுங்கிடுறா. இப்போது கதை கேட்டுட்டு இருக்க நம்மளுக்கும் ஒரு சந்தேகம் வரும்ல, ஏன் மாமல்லர் இவ்வளோ கோவமாறாரு, அப்பா பேசுனதில் என்ன நடந்துச்சு, எதில் இவருக்கு இவ்வளோ கோவம் வருது, சிவகாமி மேலே ஏன் அவருக்கு கோவம், உண்மையிலேயே அவருக்கு கோவம் தானா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அவருக்கு உண்மையிலே கோவம் தான். ஆனால் அந்த கோவத்துக்கான காரணம் என்ன நமக்கு யாருக்கும் தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் நரசிம்மருக்கே தெரியாது, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மன்னர் அதோ ஆயனார் வராரு அப்படின்னு சொன்ன உடனே மாமல்லர் ஆசாசியாக திரும்பி பல்லக்க பார்த்தார்ல. அப்போ நடுவில் என்ன நடந்திருக்கும், மாமல்லருக்கு வேணால் அவரோட கோவத்துக்கான காரணம் தெரியாமல் இருக்கலாம். இந்த கதையோடைய ஆசிரியர் கல்கிக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயனாரோட சிவகாமியும் வராருன்னு பார்த்த உடனே மாமல்லருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஓடி போய் அவகிட்ட பேசணும், அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும், அவளை வரவேற்கணும், அவட்ட காதல் மொழிகள் சொல்லணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு நிறைய வருது. ஆனால் அதை எதையுமே அவரால் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னும் போது, நம்ம ஆசைகளை நம்மளால் நிறைவேற்றிக்க முடியாது அப்படின்னும் போது, ஒரு கையேறு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு நம்ம மேலேயே கோபம் வரும் இல்லையா. சரி நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படிதான் மாமல்லருக்கும் தோணுது. நம்ம ஏன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இளவரசனாக பிறந்திருக்கணும், இவ்வளோ பெரிய அரண்மனையில் இவ்வளோ பெரிய மன்னருக்கு நம்ம ஏன் மகனாக பிறந்திருக்கணும், ஏதாவது ஒரு ஏழை சிற்பியோட மகனாக பிறந்திருந்துருக்கக்கூடாதா அப்படின்லாம் நினச்சி உள்ளுக்குள்ளே அவரே குமுறிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி கோவத்தில் இருக்காரு. அப்போதான் என்ன மன்னர் என்ன பண்ணுறாரு, இவன் போர்க்களத்துக்கு போக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவகாமி அதை பார்த்து சந்தோஷப்படுறா இல்லையா. இப்போது மன்னர் பேசுகிறத சிவகாமி கேட்டுட்டு இருக்கா. மாமல்லரை அவள் பார்க்கல, ஆனால் மாமல்லர் அவளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அப்பா இப்படி சொன்ன உடனே இவ இப்படி சந்தோஷப்படுறாள் அப்படின்னோடனே இவருக்கு கோவம் வந்துடுது. மாமல்லருக்கு சிவகாமி எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போருக்கு போகணுன்ற விஷயமும் பிடிக்கும் இல்லையா. என்னடா நம்ம போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனைக்கு இல்லை உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்றது எவ்வளோ பெரிய அவமானம், அது இவளுக்கு புரியலையா. நம்ம அரண்மனையிலே உட்காந்துக்கிட்டு இருந்தால் தினம் இவளை போய் பார்க்க போகிறோமா, அதுக்கும் தான் இந்த அப்பா வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாரு. காஞ்சிபுரம் கோட்டையை விட்டு வெளியிலே போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த அப்பா காஞ்சிபுரத்தை விட்டே கிளம்ப போகிறாரு. இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இந்த பொண்ணு பாட்டுக்கு சந்தோஷப்படுறாளே அப்படின்னு நினச்சி ஒன்று மேலே ஒன்று யோசிச்சு கோவம் அதிகாயிட்டே போகுது. அதனால தான் அவள் பக்கம் திரும்பாமலே இருக்காரு. சிவகாமியோட மனநிலை இப்படி இருக்குது, மாமல்லரோட மனநிலை இப்படி இருக்குது. இவங்க மனசுக்குள்ளே இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தான் மன்னரும் ஆயனாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஆயனார் என்ன பண்ணுறாரு, மன்னரையும் இளவரசரையும் மாறி மாறி பார்க்குறாரு. மன்னர் இதை கவனிக்காமல் விடுறாரு, கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு என்ன ஆயனாரு ஏதாவது கேட்கணுமா, என்கிட்டயோ இல்லை மாமல்லன்ட்டையோ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஆயனார் ஒரு மாதிரி தடுமாறிட்டு மன்னா ஆமாம்ண்ணா எனக்கு ஒரு குதிரை வேணுமண்ணா அப்படின்னா, மன்னர் என்ன கேட்டீங்க அப்படின்றாரு. இல்லைம்மாண்ணா ஒரு நல்ல குதிரை வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோடு சொல்கிறாரு மன்னர் ஆயனார். உடனே மன்னர் என்ன குதிரை வேணும்னா கேட்டீங்க, அதை விட என் உயிரை நீங்கள் கேட்டிருக்கலாம், என் உயிர் என்ன பல்லவ சாம்ராஜ்யத்தை கூட கேட்டிருக்கலாம், நல்லா கேட்டிங்க பாருங்க குதிரை வேணும்னு. தென்னாடே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய யுத்தம் ஒன்று வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா. காஞ்சிபுரத்துலேருந்து தானே எத்தனை தூதர்கள் 4 பக்கமும் போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. குதிரையை தவிர வேற ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு மன்னர் படன்னு பேசுகிறாரு. நம்ம கதையோட போக்கில் என்ன கவனிச்சிருக்கோம்,
மன்னர் ஆயனார்கிட்ட இப்படி பேச மாட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும். திடீர்னு இன்னைக்கு கோவமா பேசுறாரு, கட்டளைன்றாரு, இப்போ படன்னு ஏதோ சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆயனாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கும் இது புதுசு இல்லையா, அதனால பயத்துல பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்படி நின்றுடுறாரு. இதை பார்த்தோன்னா மன்னருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, உங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம் போல, குதிரை தான் வேணும் போல. பரவாயில்ல, பல்லவ சாம்ராஜ்யத்தோட மகா சிற்பி ஒரு குதிரையை கேட்டு அதை இந்த மகேந்திரவர்மன் கொடுக்கல அப்படின்ற பள்ளி சொல்லி எனக்கு எதுக்கு? கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி ஒரு குதிரையை உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா அந்த குதிரையை எதுக்காக கேட்குறீங்கன்ற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நீங்களும் சிவகாமியும் பயணம் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு பல்லக்கு கொடுத்துருக்கேன், பல்லக்கு தூக்க ஆட்களும் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு குதிரை அப்படிங்கிறாரு. இப்போ ஆயனாருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது. அந்த தைரியத்தோட, இல்லைம்மண்ணா இது ரொம்ப முக்கியமான காரியம், அதுக்காக தான் நான் குதிரையை கேட்குறேன். ஆனால் எனக்கு குதிரையை கொடுக்கறதால யுத்தத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா வேணாமண்ணா அப்படின்னு அவர் சொன்ன உடனே மன்னர் என்ன சொல்கிறாரு, முதல்ல அந்த முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லுங்க, இல்லை என்கிட்ட சொல்ல வைக்க முடியாத பயங்கரமான ரகசியமான காரியம் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆயனாரும், ஆமாம்ண்ணா முக்கியமான ரகசியமான காரியம்தான், ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஒன்றும் கிடையாது. நம்ம அஜந்தா ஓவிய ரகசியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் நாகார்ஜுன மலையில் இப்போ இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மன்னர் பரபரன்னு ஆயிடுறாரு. என்ன ஆயினாரு, இதை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இவ்வளோ முக்கியமான காரியத்துக்கு தான் நீங்கள் குதிரை கேட்குறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ பேசியிருக்கவே மாட்டேன். அஜந்தா ஓவியங்களை நேரில் பார்க்கணுன்ற ஆசையினால வாதாபி புலிகேசி கூட நட்பாக இருக்கலாமான்னு கூட நான் யோசிச்சதுண்டு. ஆனால் அதெல்லாம் பகல் கனவாக போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க, குதிரையை கண்டிப்பாக தரேன். குதிரை மட்டும் போதுமா, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு மன்னர். மன்னா, நம்ம ரிஷபலட்சணை படித்த சீட்டு ஒன்று வேணும், பயணம் பண்ண வசதியாக இருக்கும் இல்லையா, யுத்த காலத்தில் போக வர அதை காட்டிக்கிட்டே போயிடலாமே அப்படின்னோடனே, சரி அதையும் தரேன். ஆனால் இவ்வளோ முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் யாரை அனுப்ப போகிறீங்க? ஒருவேளை நீங்களே போகிற மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சுட்டிங்களா, அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா அப்படின்னு ஒன்று ஆயனார். ஐயோ மன்னா, எனக்கு குதிரை ஏறவே தெரியாது, நான் என் சிஷியனை ஒருத்தன் அனுப்பலான் இருக்கேன், என் சீடப்புள்ள தான் போக போகிறான் அப்படின்னு ஒன்று மன்னர் என்ன சொல்கிறாரு, நம்ம பகைவர்கள்லாம் வர்ற வழியில் அவன் பயணப்பட வேண்டியதாக இருக்கும், அதனால நல்ல ஆயுதம் ஒன்று அவன் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் நரசிம்மர் நின்று இருந்தார்ல, அவர்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க அந்த வேலை ஆயனார்கிட்ட நீட்டுறாரு. ஆயனார் ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறாரு. உடனே மன்னர், என்ன தயக்கம் ஆயினாரே, இந்த வேலை நீங்க அனுப்ப போறீங்களே உங்க சீட புள்ள, அவனோடது தான். மத யானையோட கோவத்துல இருந்து உங்களையும் சிவகாமியையும் காப்பாத்தினது இந்த வேல் தான், இதை வாங்கிக்கிறதுல பரஞ்சோதிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மன்னர் சொன்ன உடனே ஆயனாருக்கு மட்டும் இல்லை, அங்கே நின்றுட்டு இருக்க நரசிம்மருக்கும் சிவகாமிக்கும் கூட ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஆயனார் என்ன சொல்றதுன்னு தெரியாம தட்டு மாதிரி, மன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறாரு. அதுவா ஆயனாரே, புத்த பகவான் என் கனவுல வந்து சொன்னாரு, அன்னைக்கு உங்க வீட்டில் அந்த புத்தர் சிலைக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாங்கல்ல, அவங்கள பத்தியும் கூட என்கிட்ட சொன்னாரு. இது பல்லவ சாம்ராஜ்யம் ஆயனாரே, பல்லவ ஆட்சி, நான் பல்லவ மன்னன், எனக்கு தெரியாம இங்க ஏதாவது நடந்துருமா அப்படின்னு மன்னவர் கேட்டோன்னே ஆயனார் பதறி அடிச்சு, மன்னா நான் தப்பு ஏதாவது பண்ணா மன்னிச்சிருங்க மன்னா, எனக்கு ஓவிய கலை மேல இருக்கிற ஆர்வத்தால இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இருந்தாலும் மன்னருக்கு தெரியாம 2 பேரை அவர் ஒழிச்சு வச்சிருந்திருக்காரு, அது மன்னருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது எவ்வளவு பெரிய குற்றம், அது ஆயனாருக்கு பயமா இருக்கும் இல்லையா, அதனால தான் அவர் இப்படி கேட்கிறாரு. உடனே மன்னர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க சிற்பி, உங்களுக்கு அஜந்தா ஓவிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ ஆசை இருக்கோ ஆர்வம் இருக்கோ, அதை விட அதிக ஆர்வமும் ஆசையும் எனக்கு இருக்கு. நீங்க தாராளமா இந்த வேலைக்கு பரஞ்சோதியை அனுப்புங்க, ஆனா ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த புத்த துறவிக்கு தெரியாம நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த புத்த துறவிகளுக்கெல்லாம் என் மேல கோவம், எனக்கு உண்மையிலேயே புத்த பகவானா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்றது தான் என்னோட வருத்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 5 கோயில்கள் இருக்குல்ல, அதுல 1ல புத்த பகவானுடைய சிலையை வைக்கணும், அவரோட கோயிலை அதை மாற்றணும்னு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கூட நான் மாமல்லன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. மன்னர் எப்படி சொன்னாரா, மன்னரும் ஆயனரும் பேசிட்டு இருக்காங்களா, இந்த எல்லாத்தையும் சிவகாமி என்ன பண்ணுறா, பாறை ஓரத்தில் நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. கண்ணு கலங்க கூடாது, பாறை ஓரமாக ஒதுங்கினால அங்கே நின்றுக்கிட்டே இவங்க பேசுனது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கா சிவகாமி. அவன் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, அப்பா மன்னர் எவ்வளோ பெரிய தர்மசாலி, நாம் அந்த புத்த துறவியை பற்றி மாமல்லர்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் மன்னர் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு, இவர்கிட்ட எதையும் மறைச்சு வைக்க முடியாது போல இருக்கே, ஒருவேளை நம்ம ரகசியம் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனால்தான் இளவரசர் நம்ம முகத்தை கூட பார்க்காம அப்படி கோவமா இருக்காரோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் என்னென்னமோ யோசிச்சுக்கிறா. இப்படிலாம் யோசிக்கிறாளே, அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தா
இளவரசர் ஏன் நம்மளை பார்க்கல, இளவரசருக்கு நம்ம மேலே என்ன கோவம் அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான். அதனால அவள் மனசு முழுக்க எப்போ இளவரசரை தனியாக பார்ப்போம், எப்போ ஏன் என் மேலே என்ன கோவம்னு கேட்போம் அப்படின்றது தான் ஓடுது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவள் காலுக்கிட்ட ஒரு காவி கட்டி ஒன்று கிடக்குது. அதை பார்த்துடுறா. அவள் என்ன பண்ணுறா, சட்டுன்னு குனிஞ்சு அந்த காவி கட்டி எடுத்து பக்கத்தில் பாறை ஓரமாக தான் நிற்கிறா. அதில் ஏதோ வரைகிறா. என்ன வரைகிறான்னா குளத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி அலைகள் வரைகிறா. அதுக்கு மேலே ஒரு தாமரை பூ ஒன்று வரைகிறா. பக்கத்தில் 2 தாமரை மொட்டு வரைகிறா. குளத்தோட கரையில் ஒரு மான்குட்டி ஒன்று இருக்கிற மாதிரி வரைகிறா. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் ஒரு பாறைக்கிட்ட நிற்கிறா இல்லையா, இவளை எல்லாரும் பார்க்கலாம், இவ எல்லாரையும் பார்க்கலாம், இவளையும் எல்லாரும் பார்க்கலாம், அப்படிதான் அவன் நின்றுட்டு இருக்கா. அதனால இவ வரையும் போது இளவரசர் நம்மளை பார்க்குறாரான்னு ஓழக்கண்ணால பார்த்துக்கிட்டே தான் வரைகிறா. ஏன்னா வரைகிறதுன்றது அவருக்காக தான். அந்த ஓவியத்தில் ஏதோ செய்தி சொல்கிறா நரசிம்மருக்கு. நரசிம்மர் தன்னை கவனிக்கிறாரு அப்படிங்கிறத இவ கவனிச்சிடுறா. கவனிச்ச உடனே இவளுக்கு ஒரு மனசு நிம்மதி. நம்ம அந்த பக்கம் நகர்ந்த உடனே ஒரு நல்ல நேரமாக பார்த்து சரியான சந்தர்ப்பமாக பார்த்து இளவரசர் வந்து இதை பார்ப்பாரு. அப்படி பார்த்தாருன்னா நம்ம சொன்ன விஷயம் அவர் என்னன்றதை அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு இவளுக்கு தெரியுது. ஆனால் இவ என்ன வரைஞ்சாலும் அதை மாமல்லர் பார்த்தா மட்டும்தான் புரியும். வேற யார் பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை வரைஞ்சி வச்சிருக்குது, குளத்தை வரைஞ்சிருக்கு, பூ வரைஞ்சிருக்கு, மானை வரைஞ்சிருக்கு, விளையாட்டா பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இளவரசருக்கு உண்மையிலேயே நம்ம மேலே அன்பு இருக்குன்னா நம்ம வரைஞ்சதை பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக தாமரை குளத்துக்கு வருவார் அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிறா. இந்த விஷயம்லாம் நடந்தது இல்லையா, அதே நாள் சாயந்தரம் மன்னரும் இளவரசரும் அவங்களோட குதிரையில ஏறி ராஜபாட்டை வழியாக கிளம்புறாங்க. அந்த பாதை மத்தியானம் இவங்கெல்லாம் நின்று பேசினாங்க இல்லையா, அந்த 5 குன்றுகள் இருந்துச்சு இல்லையா, அந்த குன்றுகள் வழியாக தான் போகுது. அந்த வழியாக போனவுடனே இளவரசர் என்ன பண்ணுறாரு, லேசாக பின்தங்குறாரு. எதுக்கு பின்தங்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகாமி வரைஞ்சா இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குதிரையை கொஞ்சம் மெதுவாக்குறாரு. மெதுவாக்கி சிவகாமி எந்த பாறையில் வரைஞ்சாலும் அந்த பாறைக்கிட்ட வந்தவுடனே குதிரையை விட்டு கீழே இறங்கி அவள் என்ன வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாரு. பார்த்தவுடனே அவர் முகத்தில் ஒரு மலர்ச்சி. அந்த மலர்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் அதே காவி கட்டி கீழே கிடக்கலையா, அதை குஞ்சு எடுத்து அந்த குளத்துக்கும் அந்த மான்குட்டிக்கும் நடுவில் வேல் ஒன்று வரைகிறாரு இளவரசர் மாமல்லர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போகிறாரு கல்கி. மன்னருக்கு தெரியாமல் பரஞ்சோதியா அஜந்தா ஓவிய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு வர அனுப்புறதுக்கு ஆயனர் முயற்சி பண்ணுறாரு. இது மன்னருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, நாம பயந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் மன்னருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அதில் அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவரை வேலை கொடுத்து பரஞ்சோதியை பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம புத்த துறவிக்கு தெரியாம பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணங்கள்ல மாறுதல்கள் இருக்கலாம் இல்லையா. ஒரு பக்கம் மாமல்லரும் சிவகாமியும் அவங்களுடைய காதல அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு சில தடைகள் வருது. சிவகாமி ஆசைப்படுற மாதிரி இவங்க அடிக்கடி சந்திச்சு பேச போறாங்களா, இல்ல மாமல்லர் பயப்படுற மாதிரி அவங்க அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரி சிவகாமியை சந்திக்கவே முடியாம போக போதா அப்படிங்கிறது நமக்கு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி மன்னர் போருக்கு போறாரு, போரோட நிலை என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம பரஞ்சோதி குதிரையில ஏறி அஜந்தா ஓவிய ரகசியங்களை இந்த போர்க்காலத்துல தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக பயணப்பட போறான். அவனோட பயணம் வெற்றிகரமா அமைய போதா இல்ல தடைப்பட போதா, அவனோட பயணத்துல என்னென்ன நிகழ போகுது அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இதற்கான விடை தேடி நம்ம அடுத்த காணொளிக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.